இன்னைக்கு நம்ம தீபத்துக்காக இனிப்பு அப்பமும் கார அப்பமும் செய்ய போறோம். ஆனா மாவு ஒன்று தான், அரைச்சிட்டு நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கணும். 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் கலந்து தனித்தனியா ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை சுத்தமாக வடிகட்டி வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைக்கணும். இப்போ நம்ம அரிசியை மட்டும் தனியாக அரைக்க போகிறோம். அதில் ஒரு மூடி தேங்காயை இதில் சேர்த்து அரைக்கணும். இதில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ ஊற வச்ச பருப்பை தனியாக இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச பருப்பும் அரிசியும் ஒன்றா கலந்துக்கணும். இப்போ அரைச்ச மாவை நான் சரிசமமாக 2 பங்காக பிரித்து வச்சுக்கிட்டேன். ஒன்று கார அப்பம், இன்னொன்று இனிப்பு அப்பம். இனிப்பு அப்பத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, நம்ம 1/2 டம்ளர் பொடிச்ச வெல்லம் இதை போட்டு இதை நல்லா கரையிற வரையும் கொஞ்சம் பொறுத்துருக்கணும். இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி ஊற்றினீங்கன்னா மாவு ரொம்ப நீத்து போயிடும். அதனால தான் நான் தண்ணியில் கரைக்கலை. இப்போ இனிப்பு அப்பத்துக்கு மாவு கலந்து ரெடியாக இருக்குது. அடுத்தது கார அப்பத்துக்கு கலக்கணும். அடுத்தது 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினோம்னா கார அப்பத்துக்கு மாவு தயாராகிடும். இனிப்பு அப்பத்தில் நம்ம வெல்லம் சேர்த்ததுனால மாவு கொஞ்சம் சரியான பதத்துக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. ஆனால் கார அப்பத்துக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கணும். இனிப்பு அப்பம் கார அப்பம் ரெண்டுமே மாவு தயாராகிடுச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயை காய வச்சு அப்பம் செஞ்சு எடுக்கணும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானலியை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சோடனே மிதமான சூட்டில் இந்த அப்பத்தை போட்டு வேக வச்சு எடுக்கணும். இந்த அப்பத்தை 2 பக்கமும் திருப்பி போட்டு இது மாதிரி செவக்க வேக வச்சு எடுக்கணும். அடுத்தது இனிப்பு அப்பம். இந்த இனிப்பு அப்பமும் நல்ல 2 பக்கமும் திருப்பி போட்டு செவக்க வேக வச்சு எடுத்துடணும். இப்பொழுது சுவையான இனிப்பு அப்பமும் கார அப்பமும் தயாராகிடுச்சு.